ஏன்னா எடப்பாடி மேல வைக்கிற விமர்சனமே அவர் வந்து பாஜகவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை பாஜகவோட கண்ட்ரோல்ல தான் அவர் இருந்தார் அப்படின்னா ஓபிஎஸ் பிரதமர் சந்திச்சிருப்பார் இல்லையா? இல்லை, நல்ல கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுக்கு விடை நான் சொல்லலை, அதுக்கு விடை நயனார் நாகேந்திரன் சொல்லிட்டாரு. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நயனார் நாகேந்திரன் என்ன சொன்னாருன்னா, 2026 தேர்தல் நமக்கு முக்கியம் அல்ல, 2029 தேர்தலாம் முக்கியம்னு சொன்னாரா? பாஜகவுக்கு. பாஜகவுக்கு ஏன்? தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பிரதமர் தேர்தல் தான் முக்கியம். அப்படின்னா 2026 தேர்தல் பாஜகவுக்கு முக்கியம் இல்லாமல் இருக்கலாம். அதிமுக கூட்டணி பாஜக இருக்குது, அவங்களுக்கு முக்கியம் தானே அது. இப்போ நீங்கள் 10 சீட்டு பாஜக கொடுக்குறீங்க, 10 தோத்துட்டாங்கன்னு வைங்க, வேலை செய்ய மாட்டாங்களா என்ன? இல்லை, அந்த அர்த்தம் இல்லை. அதுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2029 யார் பிரதமர் என்பதில் பாஜகவுக்குள்ளே சண்டை வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. மோடியா, அமித்ஷாவா, யோகி ஆதித்யநாத்தா அப்படிங்கிற சண்டை அங்கே வெடிச்சிருச்சு. அதனால தான் ஆர்எஸ்எஸ் சொல்லுது 75 வயசுக்கு மேலே யார் இருக்கக்கூடாது, கிளம்புங்கங்குது. அது மோடிக்கு வைக்கிற செக்கு. அந்த சண்டையினுடைய வெளிப்பாடு தான் துணை குடியரசுத் தலைவர் திடீரென்று என்ன செய்கிறார், பதவியை ராஜினாமா செய்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலர் ராஜினாமா செஞ்சால் கூட வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க கொஞ்சம் பேர். ஒரு துணை குடியரசுத் தலைவர் ராஜினாமா பண்ணிக்கிறார் திடீர்னு. யாரும் அதை பற்றி பேசுகிறாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா அங்கே அவ்வளோ உட்கட்சி மோதல் வெடித்து கொண்டிருக்கிறது. அப்போ இவ்வளோ உட்கட்சி மோதல் இருக்கின்ற பொழுது அமித்ஷா என்ன நினைக்கிறாரு, வட மாநிலங்களில் யோகி ஆதித்யநாத் கணிசமான செல்வாக்கு இருக்குது. இப்போ நாளைக்கு 2029 தேர்தலில் பாஜக வெற்றி பெறுதுன்னு வச்சுக்கிட்டா யார் பிரதமர் வேட்பாளர் என்று வருகின்ற பொழுது அதிகமான எம்பிக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ அவர் பிரதமர் வேட்பாளர். அப்போ அமித்ஷா என்ன நினைக்கிறாரு, வட மாநிலங்களில் கொஞ்சம் யோகி ஆதித்யநாத்துக்கு செல்வாக்கு இருக்குது, நம்ம தென் மாநிலங்களில் கவர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக அவர் தென் மாநிலம் வர்றார். இங்கே இப்போ இங்கே அவரால் தமிழ்நாட்டு தனியாக ஒரு 5 சீட்டாக ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ அதிமுகவுடைய துணை இருந்தால் ஒரு 2 சீட்டு 3 சீட்டு கூட ஜெயிக்க முடியும்னு அவர் நம்புறார் நாடாளுமன்ற தேர்தலில். அப்போ எடப்பாடி பழனிசாமியோட அவர் என்ன செய்கிறார், மிக விரைவாக. இது ஒரு ரீசன். 2029 நீ என் கூட இருக்கணும். அப்போ 2029 என்னுடைய ஆதரவு உங்களுக்கு வேண்டுமென்றால் இவனை சேர்க்காதீங்கிறார். யார்? இபிஎஸ். இவங்களை சேர்க்காதீங்க, இவங்களை ஆட்டத்தில் சேர்க்காதீங்க. அப்போ நான் என்ன செய்கிறேன், உங்களோட சார் அரசியல் என்பதே பெரும்பான்மை யார் பக்கம் இருக்குதோ அவங்க தான். ஆசான் டேட் அஇஅதிமுக என்ற கட்சியினுடைய பெருவாரியான நிர்வாகிகள், அதிமுக என்ற கட்சியினுடைய பெருவாரியான தொண்டர்கள். இதை சொன்னால் ஒருவேளை ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் கோவம் கூட வரும். பட் ஃபேக்டாக தான் இருக்கிற 100 பேரோ 50 பேரோ 10 பேரோ அது தெரில. ஆனால் அதில் பெருவாரியாக யார் கூட தான் இருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமியோட தான் இருக்கிறார்கள். ரெட்டலை அவர்கிட்ட தான் இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவு அமித்ஷாவுக்கு முக்கியமா, ஓபிஎஸோடைய ஆதரவு முக்கியமா? இபிஎஸ் தான். அதனால அவர் என்ன செய்கிறாரு, இபிஎஸ் சொல்கிறதுக்கு சரின்னு தலையாட்டுறாரு.